முதல்ல மனக்கண்கள் குருடா இருக்கிறவனுக்கு பாவம் பாவமாய் தெரியாது. பாவம் பாவமாய் அவனுக்கு தெரியாது. இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா என்ன டயலாக் பேசுறான் பாருங்க, அவன் தான் ஆன்மீக குருடன் அப்படின்னு அர்த்தம். காரணம், பாவத்திலே வாழும்போது தான் சாத்தானுக்கு நாம் சொந்தமாக இருக்கிறோம். பாவம் செய்யும் போது பைபிள் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஆகவே அவனுக்கு நாம் தோழனா இருக்கிறோம். அவன் சொல்லுகிற பாவத்தை எல்லாம் நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் முதல்ல செய்கிற காரியம், இதெல்லாம் பாவமே இல்லப்பா, இதெல்லாம் ஒரு பாவமா, இதெல்லாம் பாவமே இல்லை என்று அவன் உணர்த்துகிறான். நல்ல உதாரணம், ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆவிக்குரிய குருடனா ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். பாவத்தை பாவம் என்று ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள்.